ஹே என்னடி பீரியட்ஸ்னு சொன்னா உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருக்க? மாதவிடாய் காலத்துல பெண்கள் குரான் ஓதக்கூடாது. அல்லாஹ் திருக்குரான்ல என்ன சொல்லியிருக்கான்? தூய்மையானவர்களை தவிர வேற எவரும் இதை தொட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ குர்ஆன் யாருக்கும் ஓதலாம், யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்கிறது. இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார் தொடணும் என்று சொல்லி எந்த ஒரு வரையறையும் இல்லை. அடுத்து பெண்கள் ஹைது காலத்தில் குர்ஆன் ஓதலாமா? இது ஒரு பெரிய வழிகெடுப்பு நடக்குது சோதரில், பெரிய முறைகள். அல்லாஹு அக்பர், சாபக்கேடு. நல்லா விளங்கிக்கங்க. மாற்று கருத்து கொண்டிருந்தக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய மரியாதைக்குரிய தாய்மார்களாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற ஹதீசுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறார். அந்த மாதவிடாய் காலத்தில் அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணோ அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறாங்க. இது பெரிய கொடுமை பாருங்க. நபி தடை விதிச்சதை தாராளமா செய்யுங்க. என்னடா ஆதாரம்? குர்ஆன் ஓதுறதுக்கு தானே இருக்குது. பொம்பளை மட்டும் அந்த நேரத்தில் ஓத வேணான்னு சொல்றது நியாயம் இல்லையே. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கை அல்லவா? அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவதை விட்டு தடுப்பது அவர்கள் மீது செய்யக்கூடிய அநீதி அல்லவா? ஆடு நனையுதுண்டு ஓனாய் அழுது கதை. உங்களுக்கு சமுதாயத்தின் மேல இவ்வளவு பெரிய அக்கறை. அட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்களே, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன். ஹைதுடைய பெண்மணியும் குளிப்பு கடமையான ஆணும் பெண்ணும் அசுத்த நிலையில் குர்ஆனுடைய எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. தெல்ல தெளிவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நான் இது சம்பந்தமா ஒரு புத்தகமே போட்டேன். உங்கள்ட்ட இருந்துச்சோ என்னமோ தெரியல. ஏறத்தாழ 10-15 ஹதீசுகள் அடிப்படையா வச்சு தெளிவான பலமான ஆதாரங்களுடன் ஒரு நூலே எழுதியிருக்க சோர்களே. ஒரு ஆதாரம் கூட கிடையாது கூடும் சொல்றதுக்கு. இத்தனை ஆதாரம் இருக்குது. அந்த அசுத்த நிலையில குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு சொல்லி தெளிவான ஆதாரம் இருக்குது, பலமான ஆதாரம் இருக்குது. சஹாபாக்களுடைய கால நபிக்குடைய பின்னாலேயும் சஹாபாக்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விட்டு விட்டு ஓதிக்க அது என்ன உனக்கு? அது இயற்கையால வந்ததுல அந்த காலத்துல ஓத வேணான்னு சொல்றது உன மேல செய்யக்கூடிய அநீதியில. ஏண்டா மூதேவி, அப்ப அந்த காலத்து தொழுவும் சொல்லு, மாதவிட காலத்துல தொழுவும் சொல்லப்பா, சொல்லிருவியா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? தொழுகைக்கு ஏன் தடை விதிக்கிற? குனிஞ்சு நிமிர்றதுனாலயா தடை? குர்ஆன் ஓதுறதுனாலதான் தொழுவையும் தொழாதங்கிறோம். அல்லது ருக்குல போய் சுபான ரப்பியல் ஓதியம்னு சொல்றது தடையா? சுஜூதுல போய் சுபான ரப்பியல் ஆலான்னு சொல்றது தடையா? அல்லது குனிறதுல தடையா? விழுகிறதுல தடையா? உட்கார்றதுல தடையா? நிக்கிறதுல தடையா? ஆனா தொழக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? குர்ஆன் ஓதப்படுது, குர்ஆன் ஓதக்கூடாதுங்கிறது தானே அதுல அர்த்தமே. அதுதானே அந்த அடிப்படையில தானே அந்த அசுத்த நிலையில ஆணும் பெண்ணும் குர்ஆன் ஓதாத, குளிப்பு கடமையான ஜனாபத்துடைய நிலையில குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் அசுத்த நிலையில் இருக்கும் சுத்தமாகும் வரை குர்ஆனை எந்த பொருளும் ஓதக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. எண்ணற்ற ஹதீஸ் அல்லப்பா. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹான்ட்டு ஒரு சஹாபி, பிரபலமான கவிஞர். அந்த நிகழ்வு சொன்னா நல்லா இருக்குங்கிறக்கான்னு சொல்றேன் நான் சகோதரர்களே. இப்னு ரவாஹா ரொம்ப அழகான ஒரு பெரிய கவிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து ஏராளமான கவி பாடியவர்கள். அவங்க வாழ்வுல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த காலத்துல அடிமை பெண்கள் ஒரு காலம் இருந்துச்சு. மார்க்கெட்ல ஆடு மாடு விற்கிறது மாதிரி பொம்பளையில விற்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதுக்கு பிறகு இஸ்லாத்துல அதெல்லாம் சன்னஞ்சன்னமாக இதுக்கு உரிமை எடு, இதுக்கு உரிமை எடு, இதுக்கு உரிமை எடுன்னு உரிமையிட வச்சு அந்த சமாச்சாரத்தை முடிக்கப்பட்டது. அந்த காலத்துல அந்த அடிமை பெண்ணை விலைக்கு ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு, காசு கொடுத்து அடிமை பெண்ணை வாங்குறாருன்னா மனைவி மாதிரி அந்த பெண்ணுடனே கூடுவது மார்க்க சட்டப்படி கூடும் இருந்துச்சு. அடிமையுடனே உடலுறவு கொள்றது கூடும் அடிமை பெண்ணுடனே. இது சட்டம் இருந்தது. குர்ஆனும் சொல்லுது, இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண்களுடனும் கூடுவதும் தான் விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய அடிமை பெண்களுடனும் கூடுவதும் இது குறை அல்ல, கூடும் அப்படி குர்ஆனும் சொல்லி இருக்குது. அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு. ஆனா எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை கூறு போட விரும்ப மாட்டாங்க. தான் மனைவியா இருக்கக்கூடியவங்களுக்கு அடிமை பெண்ணுக்கு மதிப்பு குறைவு, அவங்களுக்கு உரிமை கிடையாது. போடுறதை சாப்பிட்டுக்கிறணும்,
கொடுக்கிற வேலையை செஞ்சுக்கிறணும். இதுதான் அவங்களுக்கு பவர். மனைவிக்கு அப்படி அல்ல, வாழ்க்கையில் சரிபாதி. அவங்க பார்ட்னர், வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர். அவங்க முறையிட முடியும், கேள்வி கேட்க முடியும், வேண்ட முடியும், கணவனிடத்துல சொல்லிக்கிற முடியும். அத்தனை உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அடிமை பெண்ணுக்கு அந்த உரிமைகள் கிடையாது. அப்ப மனைவி இருக்க ஒரு கணவன் அடிமை பெண்ணுடனே கூடுகிறார்னா மார்க்க சட்டப்படி கூடும் என்று இருந்தாலும் பொம்பளையுடைய குணம் ஏத்துக்கிறார். இப்ப ஒரு மனைவி இருக்கு, இன்னொரு கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுங்க, மூத்த மனைவி செத்து போயிடுவான். அந்த கவலையிலே மார்க்கப்படி கூடும், ஏத்துக்குருவாங்களா? என் புருஷனை பங்கு போட முடியாது, அவர் முழுக்க எனக்கு தான் வேணும், அவருடைய அன்பு பரிவு பாசம் எல்லாம் என்னுடனே இருக்கணும். இது இயல்பு. இது அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கி வீட்டில் வச்சிருந்தார். அந்த பெண்ணுடனே போய் இவர் மனைவியுடனே பெட்ல படுத்திருந்தார். சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இடையில எந்திரிச்சு, நடுராத்திரில எந்திரிச்சு மனைவியை விட்டுட்டு தன்னுடைய அடிமை பெண்ணிட்ட போய் படுக்கிறார். மார்க்க சட்டப்படி கூடும். இந்தமா தூங்கிட்டு இருக்க இடையில எந்திரிச்சு போயிட்டார். அதுக்கு மனைவிட்டு அனுமதி வாங்கினங்க கூடிய கட்டாயம்லாம் இல்ல, சட்டத்துல இல்ல. அங்க போய் அவர் அடிமை பெண்ணுடனே படுத்திருக்கிறார். படுத்து தூங்கிட்டாரோ என்னமோ தெரியல, இந்தமா விழிச்சு பார்த்தா பக்கத்துல புருஷனை காணோம். வேகமா எந்திரிச்சிச்சு. வழிய வந்து பார்த்தா பக்கத்து ரூம்ல அடிமை பெண்ணுடனே படுத்திருக்கிறத பார்த்துருச்சு. திரும்ப வந்துச்சு, பரன்ல இருந்து அருவாளை தூக்குச்சு. பாருங்க, இது சரித்திரத்துல வருது, ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருக்குது. அருவாளை தூக்கிக்கிட்டு வருது. இந்த வந்துட்டு போன சத்தத்துல வந்த மனுஷன் எந்திரிச்சிட்டாரு. அப்துல்லா இப்னு ரவாஹா எந்திரிச்சு வேகமா வர்றாரு. அந்த ரூமை விட்டு கடந்து இந்த மாலை அவங்களும் வழியில செஞ்சுக்கிட்டோன்னு அருவாளும் கையோட கோபா வேசமா பாக்குறாரு மனைவிய. அவர் கேட்கிறார், மஹியம் மஹியம், என்ன இது அருவாளோட நிக்கிறேன்? அப்ப அவர் சொல்றாரு, அந்தமா சொல்லுது, மஹியமாவது வஹியமாவது. இந்த நேரத்துல அந்த இடத்துல படுக்க பாத்திரம் அருவாளை கொண்டு ஒரே போடா போட்டிருப்பேன். என் கணவனா இருந்து என் வீட்டுக்குள்ள நான் இருக்க அடிமை பெண்ணுடனே போய் படுத்தீங்க. இப்ப பாருங்க, பொம்பளைய சமாளிச்சாகணும், இல்லாட்டி வேற ஜஹன்னம் வேற எங்கேயும் இல்ல, வீட்டுலதான் நரகம் இருக்கும். அவங்கள பகிச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம நிலைமை அப்படி. எல்லா வேலையும் பெரிய வீரம்லாம் பேசும், வீட்டுக்குள்ள போய் மடங்கி போயிருவோம். அது உள்ளது கூட அப்படி இருக்கவும் தான் வேணும். மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவரு பார்த்தாரு, மார்க்க சட்டம் சொன்னாலும் அருவா கையில இருக்குது. அருவா தானே சொல்றாங்க, அருவா கையில இருக்குது. சட்டத்துல கூடும்னா வேற சட்டம் பேசிடும். இவர் பார்த்து சொன்னாரு, அடாடா நீ நினைச்சிட்டியா அந்த பொண்ணுடனே போய் நான் உடலுறவு கொண்டுட்டேடா நீ நினைச்சு கோயப்படுற? ஆமாண்ணே, நல்ல வேலையா போச்சு. நான் உடலுறவு கொண்டிருந்தா என் மேல குளிப்பு கடமையா இருக்கும். ஆமா, குளிப்பு கடமையா இருந்தா நான் குர்ஆன் ஓதி இருக்க முடியாது. ஆமா, நான் பாரு உன் முன்னால குர்ஆன் ஓதி காட்டுறேன். அப்ப நான் குர்ஆன் ஓதி காட்டினா என் மேல குளிப்பு கடமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். குளிப்பு கடமை இல்லைன்னா அந்த பொண்ணுடன் உடலுறவு கொள்ளலன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை சாந்தப்படுத்துறதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறதுடைய ஸ்டைல்ல சில கவிகளை அவுத்து விட்டார். கவிகளை தான் சொன்னார். அந்த கவியோட நினைவுல வரல, ஹதீஸ்ல வருது, ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருக்குது. அதான் வந்துருச்சு. அதானா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு கமா ஹுவ மஷ்ஹூரும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ யபீது வ யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஷிஹி இதஸ்தஸ்கலத் பில் முஷ்ரிகீனல் மவாஜிஉ. அதாவது குர்ஆனுடைய ஸ்டைல்ல நபியை தான் புகழ்றாங்க. பாருங்க, நபியை புகழ்ந்து சில கவிகளை பாடி குர்ஆன் மாதிரி ஓதி காட்டி, நான் குளிப்பு கடமையா இருந்தா குர்ஆன் ஓதி இருக்க மாட்டேன், இப்ப குளிப்பு நான் ஓதுறேன் பாருன்ன உடனே அந்த அம்மா சந்தோஷம் தாங்க முடியல. சொல்லிச்சு, அதான் நான் பார்த்தேன், என் கடமை அப்படிலாம் இருக்க மாட்டார்ல அப்படி சந்தோஷமா போயிருச்சான். உண்மையில அந்த அம்மால ஏமாத்தி போட்டாரு. ஏமாத்திட்டு நீங்க சொல்லலாம், நபிய இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாதுல்ல, சஹாபி தானே ஏமாத்தி இருக்கிறாரு, குர்ஆன் மாதிரி ஓதி காட்டிருக்கிறாருன்னா பாருங்க விஷயத்தை. காலையில போய் பள்ளிவாசல்ல மஸ்ஜித்ல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்றாரு. நாயகமே ராத்திரி இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துச்சு, அருவாளும் கையுமா இருந்துச்சு, பார்த்தேன், வேற வழி இல்ல, குர்ஆனுடைய ஸ்டைல்ல 4 கவியை ஓதிட்டேன். அந்த மாதிரி நம்பிருச்சு, குர்ஆன் குளிப்பு கடமையான நிலையில இருந்தா குர்ஆன் ஓதி இருக்க மாட்டாரேன்னு நம்பி என்னை விட்டுருச்சுன்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு,
நபி உறக்க சிரிச்சாங்க, கடவப்பல் தெரியற வரைக்கும் சிரிச்சுட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்காங்க. இங்க சொல்ல வந்தது நோக்கம், குளிப்பு கடமையான நிலையில குர்ஆன் ஓதக்கூடாதுங்க கூடிய நியதி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த பொம்பளை சும்மா இருந்தாங்க, அந்த மனைவி ஏன் சும்மா இருந்தாங்க? என் புருஷன் குர்ஆன் தான் ஓதுறாரு, குளிப்பு கடமையா இருந்தா ஓதி இருக்க மாட்டாரு, அப்ப குளிப்பு கடமையானவங்க குர்ஆன் ஓதக்கூடாதுங்க கூடிய செய்தி எல்லா சஹாபாக்கள், ஆம்பளை சஹாபி பொம்பளை சஹாபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த விஷயம். அதை பூராத்தி மாத்தி இந்த ஆளு இன்னைக்கு புது சட்டம் போட்டு அதுலயும் வலுக்கட்டாயமா பெண்கள்கிட்ட, அந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கையில குர்ஆனை திணிச்சு ஓத வைக்கிறாங்க. சகோதரர்களே, நல்வழிப்படுத்துற கூட்டமா இது? அட இத்தனை ஹதீஸ் இருக்குது ஓதக்கூடாதுன்னு சொல்லி. எதே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொல்றார், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கிராஅத்தில் ஜுனுபி அல் குர்ஆன் அவ் கமா கால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான நிலையில் அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் குர்ஆன் ஓதுவதை விட்டும் தடை செய்திருக்கிறார்கள். ஹதீஸ் இருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது. எண்ணிறந்த சஹாபாக்களுடைய ஏராளமான ஹதீஸ்கள் தடை செய்து இருக்க, ஒரு ஹதீசு கூட ஆகும் என்றதற்கு ஆதாரம் இல்லாமல் ஓதிக்கிறலாங்கிறதுக்கு வரட்டு ஜம்பம், வீண் வாதம், மண்டை மூளை இருக்கிறதாக நினைச்சு இல்லாத கருத்தை சொல்லி பெண்களுக்கு உரிமை குறையுது. அந்த காலம் என்பது இயற்கை தானே, அப்ப குர்ஆன் ஓதுவதை விட்டு தடுப்பது அவர்கள் மீது செய்யக்கூடிய அநீதி என்று பேசுவது இது வாய்மாலம். சகோதரர்களே, இது சத்தியம் அல்ல, ஆதாரபூர்வமானது அல்ல. தன்னுடைய மண்டையிலே அது பிறந்திருக்கக்கூடிய உதித்திருக்கக்கூடிய ஒரு மோசமான கருத்து தானே தவிர மார்க்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அதனால எனது அருமை சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்றேன், எண்ணிறந்த ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த அசுத்த நிலையிலே, அந்த மாதவிடாயுடைய காலங்கள்ல ஒருபோதும் நீங்க குர்ஆன் ஓதாதீங்க. அதுக்கு பிறகு சுத்தமாயி துளிச்சிட்டு அதுக்கு பிறகு ஓதுங்க. அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை கொடுப்பான். இவங்க சொல்லக்கூடியது ஏமாற்று வேலை, உங்க நன்மை குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. என்னமோ நன்மையை இவங்க ரொம்ப அதிகமாக்கி கொடுக்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க அந்த காலத்தில் ஓதாமல் இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்பீர்களே, ஆனால் அந்த காலத்திலும் ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் வாலிபத்தில் அமல் செய்யறான், உடல் நலத்தோடு இருக்கும்போது செயல்படுறான், தொழுகிறான், வணங்குறான். வயோதிகத்தினாலேயோ அல்லது நோயினாலேயோ அந்த செயலை செய்ய முடியாம போகிறான்னு சொன்னா செயல்பட்டதுடைய நன்மையவே அல்லாஹ் எழுதுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இயலாமல் போகக்கூடிய காலத்திலே, அல்லாஹ்வினால் இயலாமை ஏற்படுத்தப்படக்கூடிய காலங்கள்ல அதற்குரிய நன்மையை இலவசமாகவே அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால அந்த காலத்தில் நீங்க ஓத முடியாம போச்சே, நன்மை இல்லாம போகுதுன்னு விளங்க வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் நீங்க ஓதாமையே அதனுடைய நன்மையை கொடுக்கிறான். அதனால அந்த ஹதீஸுக்கு முரணாக இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.